ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் ஒரு கலக்கமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? எங்கு செல்வது, என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் இருக்கிறீர்களா? உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு என்று. கட்டான சூழ்நிலையில் நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுடைய எல்லா வேதனைகளையும் மாற்றுவார். எனவே கலங்காதிருங்கள், நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர், ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறவர். அப்படியானால் நம் ஜெபம் ஏன் கேட்கவில்லை? நம்முடைய பாவங்களே நமக்கும் தேவனுக்கும் பிரிவினையை உண்டாக்குகிறது. எல்லா அக்கிரமங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் தேவன் ஒரு விடுதலையை நமக்கு தர வேண்டும். தேவனுக்கும் நமக்கும் ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கும். கேளுங்கள் தரப்படும் என்று இயேசு கூறுகிறார். நமக்கு ஒரு தேவை அல்லது பிரச்சனை என்னும் போது முதலாவது நாம் மனித உறவுகளைத்தான் தேடுகிறோம். மனித ஒத்தாசை கிடைக்காத பட்சத்தில் தான் கர்த்தரிடத்தில் முறையிடுகிறோம். இந்த சுவாபம் நம்மில் மாற வேண்டும். நாம் பாவம் செய்யும் போது கர்த்தருடைய கோபம், நியாய தீர்ப்பு நம்மேல் கடந்து வரும். அப்படிப்பட்ட நிலையில் உணர்வடைந்து தேவ சமூகத்தில் நம்மை தகன பலியாக அர்ப்பணிக்கும் போது கர்த்தருக்கு அந்த பலி பிரியமானதாக இருக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது பதில் வருவதற்கு கால தாமதம் ஆனாலும் சோர்ந்து போகாமல் கர்த்தர் அற்புதம் செய்யும் வரை தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நாங்கள் இன்பமான நேரங்களிலும் துன்பமான நேரங்களிலும் எல்லா தேவைகளிலும் சூழ்நிலைகளிலும் உம்மிடம் எங்களை அர்ப்பணித்து உம்மிடம் விண்ணப்பித்து விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள உங்கள் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலும் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் விசுவாசத்தை புதுப்பியுங்க. உங்க சமாதானத்தாலும் மகிழ்ச்சியாலும் எங்களை நிரப்புங்க. உம்முடைய அளவற்ற ஆசீர்வாதங்களினால் எங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் நிரப்புங்க. எங்கள் வீட்டில் அனைத்து தேவைகளையும் குறைவில்லாமல் தந்து எங்களை திருப்திப்படுத்துங்க. சுகவீனமாய் இருக்கிற எங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் குணமாக்குங்க. வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையும் வேறுகால பெண்களுக்கு சுகப்பிரசவும் தாங்க. ஒவ்வொரு மக்களும் பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படவும் வருகைக்கு ஆயத்தப்படவும் தகுதிப்படுத்துங்க. கம்போடியா நாட்டில் சீனா சைபர் குற்றவாளிகளினால் கடத்தி அடிமைப்படுத்தி இருக்கும் இந்தியர்களை மீட்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்கும்படியும், குற்ற வழக்குகளில் தொடர்புடைய வழக்கறிஞர்கள் மற்றும் காவல்துறையினர் மீது மத்திய மாநில அரசுகள் கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படியும், நிலத்தடி நீர் வளத்தை பெருக்கும்படி சென்னையில் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் அனைத்து ஏரிகளையும் மறுசீரமைப்பு செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும்படியும், ஹெராயின் மற்றும் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து இந்திய மக்களை தேவன் விசேஷித்த விதமாக பாதுகாக்கும்படியும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் செய்வீராக. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும் தேசத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் வீரர்களுக்கு தேவ கிருபை ஆலோசனை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.